விபூதியை வந்து சாதாரணமாலாம் நம்ம வீட்டில் வச்சுக்க கூடாது. அது வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய சமயத்துல விபூதி வைக்கிறோம் பாருங்க. அதுவே சுவாமியினுடைய விக்கிரகத்துக்கு சமமா பாவிக்கிறது. அந்த நல்ல விபூதிய வாங்கி சுவாமிகிட்ட வச்சு, சுவாமி திருமேனியில பட்டு வந்ததுன்னா, அதனுடைய ஆற்றல் சொல்ல முடியாத அளவுக்கு அபரிவிதமானது. அதனால தான் ஒவ்வொரு கோவில்லயும் விபூதி வந்து அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி தான் நம்மளுக்கு பிரசாதமா குடுப்பாங்க. அப்படி குடுக்கும்போது நெத்தி நிறைய அத வச்சுக்கணும். இந்த நெகக்கண்ல தொட்டு வைக்கிறதோ, இல்ல ஒத்த விரல்ல தொட்டு வைக்கிறதோ வந்து நம்ம சமயத்துல சொல்லப்படல. வைக்கும்போதே நெத்தி நிறைய வச்சுக்கணும். அப்படி வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய பல பேட்டியில சொல்லியிருக்கேன். எனக்கு மோசமான தலையெழுத்து சார், மோசமான தலையெழுத்து சார். என் என் எதிரி கூட இப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னு அந்த தலையெழுத்த எது அழிக்கும்னா, முருகனுடைய பெயர சொல்லி நெத்தி நிறைய விபூதி வைக்கும்போது அந்த மோசமான தலையெழுத்து அழிக்கப்படும். இது எத்தனையோ அடியார்களுடைய வாழ்க்கை சாட்சி. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது. உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.